நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க தங்கச்சி ஏமாத்துறவன் எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? மூஞ்சில இருந்து உடம்பு வரைக்கும் கண்ணங்கரேல இருக்கு சார். வாயை எப்ப பார்த்தாலும் நீங்க வச்சுட்டு இருப்பான் சார். நீங்க சொல்ற அங்க அடையாளம் எல்லாம் வச்சு பார்த்தா பண்ணி மாதிரி இருப்பான் போல இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் சார் இருப்பான். அப்ப இவனா பாருங்க சார், இவன் மாதிரி தான் சார் இருப்பான். ஆனா இவன் தலை மேல ஒண்ணுமே இல்லையே. இவன் தலை மேல மட்டும் இல்ல, தலை உள்ளேயும் ஒண்ணு இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். இவனான மட்டும் சொல்லுங்க. 75% இவனே தான் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா 90% வாங்கிடலாம். அவனுக்கு அறிவு அவ்வளவுதான் போல. வேணாதீங்க சார், நாங்க 75% இவன மாதிரி தான் இருப்பான்னு சொன்னோம். பட் ஃபேஸ் மட்டும் இதை விட கொஞ்சம் கருப்பா இருக்கும். உலகத்திலேயே இதான் கடைசி கருப்பு. இதை விட கருப்பா இருக்குன்ற கான்ஸ்டபிள் இவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. மிஸ்டர் சந்திராபாய், உங்க பொண்ணை ஏமாத்துறது இவனா பாருங்க. நிச்சயம் இவன் இல்ல சார், அவர் ஒரு கிருஷ்ணனுடைய அவதாரம். இதுவும் ஒரு அவதாரம் தான். பாருங்க சந்திராபாய், நீங்க கொடுக்குற ஒரு சின்ன க்ளூவை வச்சுதான் அவன் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். தயவு செஞ்சு எங்களுக்காக கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு சின்ன க்ளூ இருக்கு சார். அவன் எங்க ஆசிரமத்துக்கு வரும்போது மீசை இல்லாம தான் வந்தான். சரி, ஆசிரமத்துக்கு வரும்போது மீசை இல்லாம வந்தான், போகும்போது மீசை வச்சுட்டு போனானா? ஆமா சார், ஆசிரமத்துல இருக்கிற எல்லா நகநட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த மீசையை மட்டும் வச்சுட்டு போயிட்டான் சார். நீ பாக்குறதுக்கு மீசை இல்லாம ஒரு மாதிரி இருக்கல, அதான் மீசை வச்சுட்டு போயிருக்கான். அவன் கரெக்டா தான் செஞ்சிருக்கான். கான்ஸ்டபிள், இவர் என்ன சொல்றாரோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கங்க. வணக்கம் சாரே. வணக்கம். உங்க தங்கச்சியை கெடுத்தது இவனான்னு பார்த்து சொல்லுங்க. இயாளுதான் சாரே, இயாளுதான். எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு யான் சிகரெட் வலிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ அம்மான்னு சத்தம் வந்தது. என்ன ஆச்சரியமா இருக்கு, சிகரெட் பிடிக்கும் போது பகதா வரும், ஐயோ அம்மான்னு சத்தம் வருதுன்ற என்ன பிராண்ட் பாது? எந்த சார் பறையும் ஞான் என்ற தங்கச்சி சத்தம் போட்டான்னு சொன்னேன். சிகரெட் பிடிச்சா யார் தங்கச்சி இருந்தாலும் சத்தம் தான் போடுவா. என் தங்கச்சியை நான் சிகரெட் பிடிச்சா எப்படி சத்தம் போடுவா தெரியுமா? புரியாம பேசாதீங்க சாரே. அந்த படுபாவி என்ற தங்கச்சியை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் இவன் சத்தம் போட்டா. அதான் ரேப் பண்ண ட்ரை பண்ணான்னு தெரியல, உடனே போய் காப்பாற்ற வேண்டியதானே. தடுக்கலாம்னு தான் உள்ள போனேன் சாரே. பச்சே, அப்ப என்ற கையில சிகரெட் இருந்தது. யான் சிகரெட் வலிக்கிறத என்ற தங்கச்சி பார்த்திருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். நல்ல வேலை, அவ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வெளியே ஓடி வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்ல, சிகரெட் அடிச்சிட்டு போய் காப்பாற்ற வேண்டியதானே. 2 பப்பு கூட வலிக்கல சாரே. அதுக்குள்ள அணிச்சா நல்லாவா இருக்கும்? யான் சீக்கிரமா சிகரெட்டை வலிச்சிட்டு போய் என்ற தங்கச்சியை காப்பாத்தலாம்னு பார்த்தேன். அந்த சின்ன கேப்ல இந்த பட்டி என்ற தங்கச்சியை கெடுத்துட்டான் சாரே, கெடுத்துட்டான். தட் இஸ் கவுண்டர். 4 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். இவனை நான் சும்மா விட போறதில்லை. நாளைக்கு இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நான் சதி கோயல் இல்லடா. காக்க கனம் காக்க கனம் காக்க காக்க தாக்க தாக்க அங்கம் தாக்க அங்கம் தாக்க தாக்க நோக்க நோக்க பெண்ணை நோக்க பெண்ணை நோக்க நோக்க பார்க்க பார்க்க மொத்தம் பார்க்க மொத்தம் பார்க்க பார்க்க மன்னவன் வந்தானடி. சொல்றேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. இந்த நல்லா இல்லாத மூஞ்சிக்கிட்டதான் நீங்க 4 பேரும் ஏமாந்து போனீங்க. இதுல என்ன புதுசா அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்றீங்க?
இதோ இந்த குற்றவாளி குண்டில் இருக்கும் இவர் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார்? ஏன்பா எதுக்குப்பா நின்னுட்டு இருக்க? அங்கதான் சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, போய் உட்கார வேண்டியதுதானே? யுவர் ஆனர், இவர் ஒரு குற்றவாளி, இவரை போய் உட்கார சொல்றீங்க? சரி, அப்ப நீ போய் உட்காரு. நான் போய் உட்கார்ந்தா அப்புறம் எப்படி ஆர்கியூ பண்றது? ஒரு ஜட்ஜுங்கிற மரியாதை இல்லாம வந்ததுல இருந்து கூட கூட ஆர்கியூ தானே பண்ணிட்டு இருக்க. Good joke from you. I like that. Shut up. Proceed your case. தேங்க்ஸ்மா. நாளைக்கு பச்சிட்டு குத்துறேன். சத்தியம் பண்ணியா? இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்களா? சத்தியமா நாளைக்கு பச்சிட்டு குத்துறேன்பா. ஐயோ, இது மேல கைய வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சத்தியம் பண்ணியா? நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி சத்தியம் பண்றது? டக்குன்னு நீ போய் சொல்லிட்டீனா? மாமனா, இந்த புக்கு மேல சத்தியமா சொல்லணும்டா. உன் பக்கம் தலை வச்சே நான் படுக்க மாட்டேன்டா. குடா புக்க. Not this point, Your Honor. ஒரு சாதாரண சத்தியம் பண்றதுக்கு இந்த அளவுக்கு குழப்புறானே, அப்ப அந்த 4 பெண்களோட மனசை எந்த அளவுக்கு குழப்பிருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அவனே எல்லாத்தையும் யோசிக்காம தானே செஞ்சிருக்கான், அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும்? சும்மா ஒரு டைம் பாஸ்க்கா யோசிக்க கூடாதா? எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்றீங்களே. Your Honor, இவன் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. 4 பெண்கள்ட்ட ஆசை வார்த்தையில பேசி அவங்க கற்ப சூறான ஒரு கல்பிரேட். இந்த கன்றாவி புடிச்ச மூஞ்சிய பார்த்தே 4 பொண்ணுங்க மயங்கி இருக்குதுங்கன்னா அந்த மூஞ்சில எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அந்த மூஞ்சிகளை காட்டுங்களேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தா இப்பவே உங்க முன்னாடி அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். நான் முதல்ல சொல்லுவேன். இல்ல, நான் முதல்ல சொல்றேன். நான் முதல்ல சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். ஆர்டர். எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு சாங் இருக்கு. போங்க, போயிட்டு ஒவ்வொருத்தரா வாங்க. மிஸ்டர் விக்னேஷ். விக்னேஷா? நானா? இல்லம்மா, நான் அண்ணாமலை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் அண்ணாமலைன்னு சொல்றாரு. அண்ணாமலை படத்துல இருந்து ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை பாடு. அது 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 வந்து சோ நீ அண்ணாமலையே இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். Thank you யுவர் ஆனர். என்ன thank you? நீ வந்ததுல இருந்து சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா கேஸ விசாரியா? சாரி யுவர் ஆனர். மிஸ்டர் அண்ணாமலை, எதுக்காக அந்த 4 பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டீங்க? என்னது? நான் விளையாடுனா? நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நான் விளையாடவே மாட்டேன். என்ன போய் விளையாடுன்னு சொல்றீங்களே? ஆர்டர். இவன் சொன்ன மொக்க ஜோக்குக்கு சிரிச்சு இந்த கோர்ட்டை அவமதிச்சதுக்காக உங்க எல்லாருக்கும் 100 ரூபாய் ஃபைன் போடுறேன். மிஸ்டர் அண்ணாமலை, உங்களுக்காக வாதாட ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? இல்ல ஜட்ஜம்மா, எனக்காக நானே பேச போறேன். டைலாக்லாம் பெருசா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, விடிஞ்சு போயிடும்பா. அத பத்தி கவலை இல்ல. அப்புறம் என்ன, டைரக்டர் பாடு, உன் பாடு, நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். யுவர் ஆனர், இந்த மூஞ்சி கிட்ட முதலா ஏமாந்த ஒரு தூங்கு மூஞ்சியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். ரேகா, ரேகா, ரேகா. சரோஜா, சாமான் நிக்காலோ. வெல்கம். ரேகா, முத இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. How do you feel? எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். யுவர் ஆனர், நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? பின்ன என்னையா, இங்க என்ன கலக்க போகுது யார் நிகழ்ச்சியா நடந்துட்டு இருக்கு? பாவம், அந்த பொண்ணை கற்பை பறி கொடுத்துட்டு வந்து நிக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன வெல்கம்னு வெறுப்பேத்திட்டு இருக்க? யுவர் ஆனர், இங்க தான் என் புத்திசாலித்தனத்தை நீங்க பார்க்க போறீங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்துட்டீங்க. மிஸ் ரேகா. சாரி, நான் மிஸ் ரேகா இல்ல, மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. இவங்க மிஸ் ரேகா தான். ஸ்கூல் பசங்கலாம் குட் மார்னிங் மிஸ்ங்கறாங்களே, அப்ப இவங்க மிஸ் ரேகா தானே? நோ, நான் மிஸ் ரேகா இல்ல, நான் மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். ஏமா ரேகா, அது செட் ப்ராப்பர்ட்டில இருந்து வாடகை எடுத்துட்டு வந்த கூண்டுமா? நீ பாட்டுக்கு எமோஷனல் ஆகி அடிச்சு உடைச்சிட்டீனா காசு யார் கொடுப்பாங்க? உனக்கு அழணும்னு தோணுச்சுனா தலையில அடிச்சுக்கிட்டு அழு. யுவர் ஆனர், இந்த காலத்து பொண்ணுங்கலாம் கண்மூடித்தனமா தான் காதலிப்பாங்க. ஆனா இந்த மூஞ்சிய இந்த ரேகா கண்ணை மூடிட்டு காதலிச்சிட்டாங்க. சொல்லுங்க ரேகா, இந்த மூஞ்சிய எங்க பாத்தீங்க, எப்படி காதலிச்சீங்கன்னு ஒரு கேவலமான பிளாஷ்பேக் இருக்குல்ல, அது சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள், அத்தைக்கு ஒரு நாள், சித்திக்கு ஒரு நாள்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுமா. இப்போ நான் பிரேக் விட போறேன். எதா இருந்தாலும் பிரேக் அப்புறம் சொல்லு. பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்டர். ரேகா, இப்போ நீ உன் ஃபிளாஷ்பேக்கை ஆரம்பிக்கலாம். இதை பாருங்க,
இந்த கதையை கேட்குறவங்க கேட்கலாம், தூங்குறவங்க தூங்கலாம், வெளியில போய் டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வரலாம். ஓகே, நீ சொல்லுமா. அப்போ நான் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போமா, தமாஷ் பண்ணாதம்மா. மேடம், நான் கூட அப்ப மாடலிங் பண்ணலாமா? யோ, முதல்ல கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணியா? ரேகா ரேகா ரேகா. யோ, அந்த பொண்ணு தான் வந்து நிக்குதுல, அப்புறம் என்ன ரேகா ரேகான்னு ஏல விட்டுட்டு இருக்க? நீ சொல்லுமா. அப்படி ஒரு நாள் நான் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஹலோ ஹலோ, நான் விக்னேஷ் பேசுறேங்க. என் போனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். உங்க லேண்ட்லைன் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. நான் எங்க வந்து கொடுக்கணும்? அந்த போன் ஒயரை அப்படியே கையில சுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா எங்க வீடு வந்துடும். அங்க வந்து கொடுத்துருங்க. ஓகே, நான் இப்போ எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். நோ 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 நோ, இப்போ அர்ஜென்ட்டா நான் சைதாப்பேட்டை போய் நிக்கிறேன். 8 மணி பஸ் விட்டா அவ்வளவுதான். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணா என்ன? அதான் 8:15 ஒரு பஸ் இருக்கே, அதுல போக வேண்டியதானே? அந்த பஸ் ரொம்ப காலியா வருமே. காலியா இருந்தா நல்லது தானே, ஃப்ரீயா போலாம்ல. வாட் யூ மீன்? காலியா இருந்தா பிரியா போக முடியாது, கூட்டமா இருந்தா தான் பிரியா போக முடியும். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. கூட்டமான பஸ்ல தானே வித்தவுட்ல போக முடியும். காலியான பஸ்ல டிக்கெட் எடுக்கணும் இல்ல? வாட் a crazy guy. ஓகே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். பை. ஓகே, பை. Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. Oh, we got the skill to feel. I don't kill, but I chill. ஹாய் ரேகா. Are you Vignesh? நான் தான் ரேகான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெரி சிம்பிள். பொதுவா பொண்ணுங்க வாய்ஸ் போன்ல நல்லா இருந்தா அவங்கள நேர்ல பார்த்தா அவங்க மூஞ்சி சகிக்காது. ஆனா உங்க வாய்ஸ் போன்ல ரொம்ப நல்லா இருந்தது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ மீன் கரெக்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் தான் விக்னேஷ்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? லேண்ட்லைன் ஃபோனை ரோட்ல தொலைச்ச ஒரே முட்டாள் நீங்க தான். உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் மூளையே இல்லாதவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். யுவர் வாய்ஸ் சோ ஸ்வீட். தேங்க்ஸ். பை தி பை, லண்டன்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கருவாட்டு கடை வச்சிருக்கான். அந்த கருவாடை கூவி கூவி விக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தான். உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நான் வேணா அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டோமா? மை குட்னஸ், லண்டன்ல கருவாடு விற்கணுமா? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். எனக்கு கருவாடு விற்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் லண்டன்ல விற்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹலோ பில்கேஷா, இன்னும் சொல்றேன். 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுவா. நேத்து தானடா 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணேன். யாருக்கிட்டடா பேசி சொல்ச்ச? சரி சரி சரி, பண்ற போனை வச்சு தொலை. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அட இந்த பில்கேட்ஸ் கிட்ட பேசினேன்பா. வாவ், நீங்க பில் கேட்ஸோட ஃப்ரெண்டா? சேச்சா, அவன் தான் என் ஃப்ரெண்ட். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்க அண்ணன் 10வது ஃபெயில் ஆயிட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பில் கேட்ஸ் கிட்ட எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? நோ ப்ராப்ளம். இது ஜுஜிபி மேட்ரு. 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கொடு. உங்க அண்ணனுக்கு ஈஸியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போஸ்ட் வாங்கி கொடுத்துறேன். Really? This helps means a lot to me. You're so sweet. Thanks a lot. Why are you staring at me? Can't you reply me in English? Okay. What I okay? understand that. What understand? I definitely உங்களுக்கு அண்ணனுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கிறேன். What is butler English? What's definitely understand bullshit? I know you talk the English, understand The that. English, is it? I see. What do you see? Okay. What okay? Come on, man. You're a foreign written. Can't you speak back? What kind of expression? Stop staring me like gorilla. மிஸ்ஸஸ் ரேகா, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? சாங் தான். எனக்கு மயக்கமே, எனக்கு நடுக்கமே, எனக்கு நாச்சு. ஏன் எனக்கு வியர்வை, ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு? இந்த நொடி உனக்குள் விழுந்தேன், இந்த சுகம் உன்னில் உணர்ந்தேன், கால் விரலில் வெட்கம் வளர்ந்தேன், பறந்தேன். நேற்று வரை ஒழுங்காயிருந்தேன்,
எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இப்படிதான் இப்படி எல்லாம் பண்ணிதான் இவன் என்ன என் குடும்பத்தை ஏமாத்தினா. மிஸ்டர் அண்ணாமலை, உங்க மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் அவன் இல்லைங்க. இல்ல நீதான் என்ன ஏமாத்தின. மெய்யாலுமே நான் அவன் இல்லைங்க. போய் நீதான் என்ன ஏமாத்தின. ஏன் உலகத்துல ஒரே மாதிரி 2 பேர் இருக்க மாட்டாங்களா? ஒரே மாதிரி 2 பேர் இருப்பாங்க, ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தா இந்த உலகமே அழிஞ்சிரும்டா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, மெய்யாலுமே நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. நீதான் என்ன ஏமாத்தின. மெய்யாலுமே நான் இல்லைங்க. இல்ல நீதான் என்ன ஏமாத்தின. மெய்யாலுமே நான் அவன் இல்லைங்க, அவன் இல்லைங்க, அவன் இல்லைங்க. இந்த கேஸ்ல ஜெயிக்க போறது ரேகாவா அண்ணாமலையா? ரேகா தான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரேகா நீ கழிச்சிட்டேன்னு டைப் பண்ணி சைபருக்கு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா அம்பேல் ஆகும். அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட ஒரு சின்ன பிரேக் விட்டுக்கிறோம். இது உங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக் கொள்ளும் சபா. மிஸ்டர் அண்ணாமலை, உங்க மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஜட்ஜம்மா, எனக்கு ரேகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, நாங்க 2 பேரும் எங்க ஹனிமூன் போனோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனோம்? 2 பேரும் சேர்ந்து போனா காசு அதிகமாகும்னு நீ மட்டும் தானே தனியா போன. சரி, ஒன்னா சேர்ந்த மாதிரி போட்டாவாதி இருக்க. போட்டோவை எங்க எடுக்க விட்ட? போட்டோகிராஃபர் என்ன பார்த்து ஸ்மைல் ப்ளீஸ்னு சொன்ன உடனே நான் சிரிச்சதுக்கு என்னடி போட்டோகிராஃபரை பார்த்து பல்லி இழுக்கிறியான்னு என்ன அடி நடிச்சு போட்டோவை எடுக்க விடாம பண்ணிட்டியாடா படுவாடி. சரி, கல்யாணத்துக்கு தலையில அர்ச்சதாரிசின்னு ஒண்ணு போட்டாங்களே, அது புழுங்கல் அரிசி போட்டாங்களா பச்சை அரிசி போட்டாங்களா? அந்த காடுக்கு அரிசி இல்லன்னு வெறும் சக்கரை மட்டும் தான் போட்டாங்க. என்னடா நீ கேக்குற கேள்விக்கும் இந்த கேஸுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு, சொல்லுங்க. எந்த அரிசியை தலையில போட்டாங்க? எந்த அரிசியை தலையில போட்டா என்னடா? வடிவு அரிசியை தலையில போடுவீங்களா? ஓட்ட பின்னி எடுத்துருவாங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க எல்லாரும் சிரிச்சதுக்கு நான் 100 ரூபாய் ஃபைன் போட்டோம். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இவன் அடிச்ச மொக்க ஜோக்க கேட்டு மறுபடியும் எகத்தாளமா சிரிச்ச உங்க எல்லாருக்கும் 500 ரூபாய் ஃபைன் போடுறேன். சத்தியமா இந்த கல்யாணத்தை விடுங்க. நான் நட் ரோட்ல லேண்ட்லைன் போன தொலைச்சேன்னு இவங்க சொல்றாங்களே, அதை கேட்கும் போதுதான் ரொம்ப தமாசா இருக்குது. போன தொலைச்சல என்ன தமாசு இருக்கு? நான் எங்க தொலைச்சேன்? அதான் நடு ரோட்ல தொலைச்சியா? நடு ரோட்ல யார் தொலைச்சா? நீ தான் தொலைச்சா? நான் தொலைச்சேன்னு யார் சொன்னது? அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. அந்த பொண்ணு என்ன சொன்னா? நீ தான் தொலைச்சேன்னு சொல்லுச்சு. நான் எங்க தொலைச்சேன்? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. சர்ஜுமா, ஏற்கனவே போன் தொலைஞ்சதுன்னு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துனுக்குது. நீங்க வேற தொலைச்சிருவேன்றீங்களா? பத்திரமா போன வச்சுக்கோங்க. இந்த தொலைச்சு போனவனை இங்க யாரா கூட்டிட்டு வந்தது? கண்ணை கட்டி கொண்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வாங்கல. ஜட்ஜம்மா, நான் கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. என்ன இவ்வளவு நேரம் நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. பார்த்தீர்களா யுவர் ஆனர், நாம என்னதான் குறுக்கு கேள்வி கேட்டாலும் அவன் மட்டும் பேசினதே பேசிக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து தெரியலையா இவன் ஒரு புத்திசாலின்னு? சரி, ஏதோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தெரியாம சொல்லிட்டாரு, அதுக்காக எல்லாரும் சிரிச்சு அண்ணாமலையை கேவலப்படுத்துறதா? மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இனிமே வாய் தவறி கூட அவரை புத்திசாலின்னு சொல்லக்கூடாது, நாக்கு அழுகி போயிடும். யுவர் ஆனர், இவர் எதற்காக புத்திசாலி என்று சொல்கிறேன் தெரியுமா? தெரியுமே, போற வழியில உங்க வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்லிருப்பான், அதான் அவனை புத்திசாலின்னு சொல்றேன். அதற்குள்ள யுவர் ஆனர், இந்த மூஞ்சியை வைத்துக் கொண்டு பல பெண்களை ஏமாத்திருக்கிறானே, இவன் புத்திசாலி தானே? ஜட்ஜம்மா, வக்கீல் சொல்றதை நம்பாதீங்க, நான் சொல்றதை நம்புங்க. அப்ப நீ ஒரு முட்டாள்னு நீயே ஒத்துக்கிற. அடுத்த சாட்சி ராணியை கூப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவர் ஆனர், இந்த அண்ணாமலை விக்னேஷ்ங்கிற பேர்ல ரேகாவை மட்டும் ஏமாத்தல, இன்னும் பல பேர்ல பல பெண்களை ஏமாத்திருக்கான். எல்லாரும் நியூமராலஜி சரியில்லைன்னு தான் பேரை மாத்துவாங்க, இங்க என்னடானா இவனே சரியில்லையே, நியாயமா இவனதான் மாத்து. அப்சல்யூட்லி யுவர் ஆனர். அடுத்ததா ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்காக இவன் யூஸ் பண்ண பேர் மாதவன் மேனன். நீங்களே நல்லா பாருங்க, இந்த மூஞ்சிக்கு மாதவ மேனன்ங்கிற பேர்ல வைக்கலாமா? இவன் இப்படி வச்சதுனால ராஜு மேனன், உன்னி மேனன், கௌதம் மேனன், நம்ம ரவி மேனன் வரைக்கும் இவன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. நீ இப்படி பாயிண்ட் எதுவுமே பேசாம வெத்தா பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தீனா நான் உன் மேல கேஸ் போடுறேன், பரவாயில்லையா? ஒழுங்கா கேஸ் சம்பந்தமா விசாரியா? யுவர் ஆனர்,
இவன் மாதவ மேனன்ங்கிற பேர்ல மட்டும் இல்ல, ஹரிஹர பிரசாத்ங்கிற பேர்ல தான் ஒரு கடவுளோட அவதாரம்னு இந்த அவதாரம் ராணிங்கிற பொண்ணை ஏமாத்திருக்கு. நான் அந்த ராணிங்கிற பொண்ணை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். ராணி 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 நீங்க தான் ராணியா? இல்ல, ராணி ஹரிபிரசாத். சொல்லுங்க ராணி, இந்த டுபாக்கூர் உங்களை எப்படி ஏமாத்துறான்? எங்க ஆசிரமத்துக்கு அவர் முதல்ல கால் எடுத்து வச்சப்போ ஆசிரமமே விளங்காம போயிருக்குமே. இல்ல சார், எங்க ஆசிரமத்துக்குள்ள அவர் கால் எடுத்து வச்சு அப்படியே நடந்து வந்தப்போ எங்க யாராலையுமே அவர் மூஞ்ச பார்க்க முடியல. அந்த மூஞ்சியை யாராலுமே பார்க்க முடியலன்னா நீதி தேவதையே கல்ல கருப்பு துணி கட்டிருக்காங்க. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவர் முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் இருந்துச்சுன்னு சொன்னேன். அவர்கிட்ட நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் மனுஷ பிறவியே இல்லன்னு அவர் சொன்னாரு. கரெக்டா தான் சொல்லிருக்கான். அப்பவே நீ உஷாரா இருக்க வேண்டியதானே? அப்பவே என்ன அப்போ நான் தான் எப்போ அவருக்கு உஷாராயிட்டேன். ஐயோ, உஷார்னா அந்த உஷார் இல்லம்மா, அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்க வேண்டியதானே சொன்னேன். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க குறுக்கு விசாரணை பண்றீங்கங்கிறதுக்காக சும்மா குறுக்க பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா விசாரணை பண்ணுங்க. சாரி வரானே, நீங்க சொல்லுங்க. நான் எதுக்கு உங்களுக்கு சாரி சொல்லணும்? ஐயோ, அவங்கிட்ட ஏமாந்த எல்லாரும் முட்டாள்தனமாவே பேசுறீங்களாமா? உங்க பிளாஷ்பேக் கதையை சொல்லுங்க. அவர் எங்க ஆசிரமத்துக்கு வந்தப்போ சூப்பர் மச்சி. அவர் சுவாமிஜி, அவரை போய் மச்சி கிச்சின்ற. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மங்களம் எப்பவோ உண்டாகி அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு போயிட்டாளே. நான் இந்த ஆசிரமத்தில் மங்களம் உண்டாகட்டும் என்று சொன்னேன். ஆசிரமத்துல இருந்ததுனால மங்களம் உண்டாயிருக்கிறா. யார் இவன் அதிக புத்திசாலித்தனமாக பேசுகிறான்? சுவாமி, உங்க அறிவுக்கு முன்னாடி யார் பேசினாலும் உங்களுக்கு புத்திசாலியா தான் தெரியும். சுவாமிஜி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இமயமலையிலிருந்து நடந்தே வருகிறேன். இமயமலையிலிருந்து நடந்தே வருகிறீர்களா? என்ன ஆச்சரியம்! இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? என்னிடம் பஸ்ஸுக்கு காசு இல்லை, அதனால் நடந்தே வருகிறேன். ஆஹா, சுவாமிஜி ரொம்ப காமெடியாக பேசுகிறாரே. நான் ஒரு காமெடி சாமி. உங்களை சிரிக்க வைப்பதற்காகவே அந்த கிருஷ்ணன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். யாரு? NS கிருஷ்ணனா? பார்த்தீர்களா? உங்கள் ஆசிரமத்தில் நான் காலடி வைத்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் காவடி வந்து விட்டது. சந்திரபாய், இவள் தானே உங்கள் மகள் ராணி? சுவாமிஜியின் மகிமையே மகிமை. எப்படி சாமி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்கே நீங்கள் இருவரும் ஒன்றாக சிரியுங்கள். உங்கள் இருவரின் எடுப்பான பல்லை பார்த்தால் தெரியவில்லையா நீங்கள் அப்பா மகள் என்று? எங்க ரெண்டு பேரும் வெறுப்பேத்துறதுக்குன்னு எகத்தாளமா சிரிக்கிறியா? எதற்காக இந்த சிறுவனை அடிக்கிறாய்? சுவாமி, இவனே உங்களுக்கு சிறுவன் என்றால் அப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய கெளபோல்ட்டாக இருப்பீர்கள். கெளபோல்டு தான். உன் பெண்ணை கிளின்போர்டாக்க வந்த கெளபோல்டு. ஒன்று புரியவில்லையே சுவாமி. உன் பெண்ணை மனம் முடிக்கவே கிருஷ்ணன் என்னை இங்கே அனுப்பி உள்ளார். கிருஷ்ணா, உன் லீலையே லீலை. ஆம் சுவாமி, அது என்ன கையில் வெள்ளை துணி? இது டச் அப் துணி. வேர்த்தா முகத்தை தொடக்கிறதுக்கு மேக்கப் மேன் கொடுத்திருக்காரு. எப்படி காமெடி! விளையாடாதீர்கள் சாமி. நான் விளையாடவில்லை, இது ஆண்டவனின் விளையாட்டு. எல்லோரும் சற்று அமைதியாக இருக்கிறீர்களா? சுவாமிஜி, எதற்காக கீழே கட்டும் கோமண துணியை கையிலே கட்டியிருக்கிறீர்கள்? இது கோமண துணி அல்ல, மந்திர துணி. இதை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி என்ன சாமி அந்த வெள்ளை துணியில சக்தி இருக்கு? என்ன சக்தி இருக்கிறதா? இந்த வெள்ளை துணியில் இருந்து புறாவை பறக்க விடுகிறேன். எங்க சாமி புறாவை காணா? டோப்பா பறந்துருச்சுடா. ராணி, நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணன் ஆணையிட்டு இருக்கிறார். வா போகலாம். ஜட்ஜமா, என்ன இந்த பொண்ணு கடவுள்னு சொல்லுது. நீங்களே சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்காரு? அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. நான் ராயபுரத்துல தானே இருக்கேன், என்ன போய் கடவுள்னு சொல்லுது? நீ அந்த பொண்ணை கடவுள்னு சொல்லி ஏமாத்துனேன்னா அந்த பொண்ணு சொல்லுது அது 1000 சொல்லும். உங்ககிட்ட 1000 சொல்லிச்சா? என்கிட்ட 2000 சொல்லிச்சு. ஆளுக்கு தகுந்த பேசுதா? அந்த பொண்ணு அப்புறம் வச்சுக்க. இவரான 4 பெண்களுடைய கற்பை சூறையாடி அவர்கள் நகையை கொள்ளையடித்த இந்த சமூக விரோதிக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? ஒண்ணு பண்ணுவோம்,
லொல்லு சபாவை உட்காந்து பார்க்க வைப்போம். அந்த தண்டனையை தான் வாரம் நம்ம ஜனங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்களே. வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க என்னதான் தகுந்த சாட்சிகளோட வாதாடினாலும் இவன் குற்றவாளியை நிரூபிக்க உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அப்படியே நீங்க குற்றவாளின்னு சொன்னாலும் இவனுக்கு நான் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா இவன் இந்த 4 பொண்ணுங்களையும் ஏமாத்துனது ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு யாரை வேணாலும் ஏமாத்திட்டு ஏப்ரல் ஃபுல் சொல்லலாம். அதனால அண்ணாமலையை நான் விடுதலை செய்யறேன். உப்புக்கு தப்பான தீர்ப்பா இருக்கு. இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்களே வரான. சரியான தண்டனை கொடுக்கணும்னா நான் அவனில்லை படத்துல ஜீவன் கேரக்டருக்கு இவன் தான் நடிக்கணும்னு அடம் பிடிச்சு நடிக்க வச்சான் பாரு, அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். சபா